அந்த மருத்துவர் பாரதி செல்வன் அவர்களே, இந்த காரணம் இந்த சாராயம் இதற்கெல்லாம் கரையை தூக்கியது இந்த திராவிட மாடல் அரசு நடத்தி புதிய புதிய குற்றங்கள் அடிமை தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கின்ற புரட்சி படையாகிய நாம் தமிழர் கட்சியின் சோழ மண்டல படையணியை வழிநடத்தி கொண்டிருக்கும் என்னுடைய அருமை தம்பிகள் ஹுமாயூன் கபீர், மணிசெந்தில், ஐயா புலவர் கிருஷ்ணகுமார், தம்பி கரிகாலன் மற்றும் இந்த பகுதியின் கட்சியின் பொறுப்பாளர்கள், உங்கள் அனைவருக்கும் முதலில் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி சட்டத்தரணி மணிசெந்தில் அவர்கள் சொன்னதைப் போல காவல்துறை இந்த குற்ற செயலில் ஈடுபட்ட அந்த கொடூரர்களை மிக விரைவாக விசாரித்து 100 நாட்களுக்குள் அவர்களுக்கு உரிய தண்டனையை வாங்கித்தர வேண்டும் என்கிற காவல்துறைக்கான ஒரு கோரிக்கையை நாம் தமிழர் கட்சியின் சார்பாக இங்கே நாம் முன்வைக்கிறோம். ஏனென்றால் ஒரு ஜனநாயக நாட்டில் நாம் அதைத்தான் செய்ய முடியும். ஆனால் நாம் தமிழர் கட்சி இந்த ஆர்ப்பாட்டத்தை இங்கே நடத்துவது இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறு கோரிக்கைக்காக மட்டுமல்ல. தமிழ்நாடு முழுதும் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. நாள்தோறும் செய்தித்தாள்களில் நாம் படிக்கிறோம். நாம் தமிழர் கட்சி அமைக்கப்பட்டது தம்பி ஹுமாயூன் கபீர் அவர்கள் சொன்னதை போல தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் ஆட்சியை போல தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சியை கொண்டு வர வேண்டும். ஐயா புலவர் கிருஷ்ணகுமார் அவர்கள் சொன்னதை போல சங்ககால தமிழ் மன்னர்களின் ஆட்சியிலே பெண்களுக்கு எப்படிப்பட்ட பாதுகாப்பு இருந்தது, குற்ற செயல் புரிவதற்கு எல்லோரும் எவ்வளவு அஞ்சினார்கள். அப்படிப்பட்ட சங்ககால தமிழகத்தை தேசிய தலைவர் அவர்களின் ஈழத்தை போன்ற ஒரு தமிழகத்தை அமைப்பதற்காக பாடுபடுகின்ற ஒரு கட்சி என்ற முறையிலே தான் இங்கே நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். தேசிய தலைவர் அவர்களுடைய தலைமையிலே அங்கே ஆட்சி நடைபெற்ற பொழுது ஒரு சிங்கள பத்திரிகையாளர் ஈழத்திற்கு வருகிறார். அவர் எழுதுகிறார், ஈழத்திலே தேசிய தலைவர் ஆட்சியிலே இரவு 12 மணிக்கு ஒரு பெண் தனியாக நடந்து செல்ல முடியும் என்று எந்த சிங்கள ஆட்சி எதிர்த்து தேசிய தலைவர் விடுதலை புலிகள் போராடினார்களோ அந்த சிங்களத்திலிருந்து வந்த ஒரு பத்திரிகையாளர் சொன்னார். அப்படிப்பட்ட ஆட்சி இங்கே அமைக்க வேண்டும். காந்தியடிகள் சொன்னார், நள்ளிரவிலே ஒரு பெண் சுதந்திரமாக நடந்து சென்றால், தனியாக எந்த பாதிப்புமின்றி நடந்து சென்றால் அதுதான் உண்மையான சுதந்திரம் என்று சொன்னார். ஆனால் காந்தியடிகளின் தேசத்திலே அது சாத்தியமாகவில்லை. தேசிய தலைவர் பிரபாகரன் ஆட்சியிலே தான் சாத்தியமானது. அப்படிப்பட்ட ஒரு கனவு தேசத்தை சமைப்பதற்காக இந்த நாம் தமிழர் கட்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஏன் திமுகவை நாங்கள் இவ்வளவு தாக்குகிறோம்? ஏன் அவர்களே தாக்குகிறீர்கள்? இதை எல்லோரும் கேட்கிறார்கள். ஏன் ஐயா கருணாநிதி இப்படி திட்டமிட்டு தாக்குகிறீர்கள்? இதையேதான் எல்லோரும் கேட்கிறார்கள். இங்க இருக்க அறிவார்ந்த பெருமக்கள், பாப்பா நாட்டின் பெருமக்களுக்கு நான் சொல்லுகிறேன், தமிழ்நாட்டில் எத்தனையோ தலைவர்கள் வாழ்ந்தார்கள், எத்தனையோ கட்சிகளை சேர்ந்தவர்கள். யாராவது இப்படி தாக்கப்பட்டிருக்கின்றாரா? ஒரு காரணம் இல்லாமல் இவ்வளவு பேர் பேசுவார்களா? அதை நீங்கள் எல்லாம் சற்று சிந்தித்து பார்க்க கூடாதா? ஐயா கருணாநிதி அவர்கள் பொறுப்பேற்பதற்கு முன் இந்த தமிழ்நாடு எப்படி இருந்தது, இப்போது எப்படி இருக்கிறது, இதை சற்று நீங்கள் சிந்தித்து பார்க்க கூடாதா? எத்தனையோ கேடுகள் இந்த திராவிட ஆட்சிகள் ஐயா கருணாநிதி அவர்களால் இழைக்கப்பட்டது. மொழி அழிக்கப்பட்டது. பேச்சிலே தமிழ் இல்லை, பலகையிலே தமிழ் இல்லை, பெயரிலே தமிழ் இல்லை, பள்ளியிலே தமிழ் இல்லை. அழிந்து போய்விட்டது தமிழ், அழிந்து போய்விட்டது தமிழ். ஊழலின் தாக்கடாக இந்த நாடு மாறி போனது. அரசாங்கம் திட்டமிடுகின்ற ஒரு திட்டத்திற்கு 5 லட்சம் ரூபாய் செலவாகும் என்றால் 2 லட்சத்தை அவர்கள் திருடிக் கொள்கிறார்கள். இது இல்லை என்று யாராவது மறுக்க முடியுமா? எந்த திட்டமாவது ஒழுங்காக செயல்படுத்தப்படுகிறதா? மொழி அழிக்கப்பட்டது, பொருளாதாரம் அழிக்கப்பட்டது, தமிழர்களின் வேலை வாய்ப்பு பறிக்கப்பட்டது. வடநாட்டுக்காரர்கள் ஆயிரக்கணக்கிலே லட்சக்கணக்கிலே வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த திராவிட ஆட்சிகள் அதை தடுத்து நிறுத்துகின்றதா?
வேலை வாய்ப்பு போனது, பொருளாதாரம் போனது. மாநில சுயாட்சி என்று பேசினார்கள். எந்த மாநில அதிகாரத்தை அவர்கள் காப்பாற்றினார்கள்? இந்திரா காந்தியின் ஆட்சியிலே இங்கிருந்து கல்வி மத்திய பட்டியலில் கொண்டு செல்லப்பட்டது. அதற்கு பிறகு 15 ஆண்டுகள் நீங்கள் கூட்டணி அமைச்சர்களே இருந்தீர்களே, நீங்கள் சொல்லி இருக்கலாமே திரும்ப மாநில பட்டியலில் கொடுங்கள், இல்லை என்றால் நாங்கள் அமைச்சரிலிருந்து ராஜினாமா செய்து ஆட்சியை கவிழ்ப்போம் என்று ஒரு நாள் நீங்கள் சொல்லி இருப்பீர்களா? இப்படி அனைத்தும் போனது. அதற்கெல்லாம் கூட நான் இந்த ஐயா கருணாநிதி மீதும் திராவிட கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலும் நான் கோபப்படவில்லை. எனக்கு இவர்களின் மேல் உள்ள மிகப்பெரிய கோபம் மானம், வீரம், இதற்காகவே வாழ்ந்த தமிழினத்தை, அதனுடைய பண்பாட்டை அளித்தாரே, அதுதான் எனக்கு மிகப்பெரிய கோபம். சுயமரியாதை இயக்கத்தில் இருந்து தோன்றினீர்களே, சுயமரியாதைக்காகத்தான் நாங்கள் திராவிட கட்சி நடத்துகிறோம் என்று சொன்னீர்களே, இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்களே, எங்கே போனது இந்த தமிழனின் சுயமரியாதை? வெள்ளம் வந்தால் இழப்பீடு கொடுக்கின்றார்கள். ஒரு ஊரிலே 10 குடிசை தான் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஊரில் உள்ள அத்தனை பேர் மாடி வீட்டுக்காரன் வந்து கேட்கிறான், எனக்கு 2000 ரூபாய் கொடு என்று. மறுக்க முடியுமா? ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னால் இதை கேவலம் என்று தமிழர்கள் நினைத்தார்களே. அந்த 10 குடிசைக்கு 20,000 ரூபாய் 2 லட்சம் கொடுத்தால் அவன் குடிசை அமைத்துக் கொள்வானே. இதை நான் கற்பனையில் சொல்லவில்லை. என்னிடம் வந்த ஒரு நோயாளி சொன்னார், ஒரு நோயாளி மூச்சு திணறல் என்று வருகிறார், பரிசோதித்து பார்த்தால் இருதயத்தில் நோய் இல்லை, உங்களுக்கு மன உளைச்சல், மன உளைச்சலுக்கு என்ன காரணம் என்று கேட்கின்றேன். அந்த பெண் சொல்கிறார், வெள்ளத்திலே என்னுடைய குடிசை போய்விட்டது ஐயா. இது நடந்தது 10 ஆண்டுகளுக்கு முன்னால். ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தால், 20,000 ரூபாய் கொடுத்தால் நான் இதை சீர்படுத்திக் கொள்வேன், அது போதும். ஆனால் எல்லாருக்கும் 2,000 ரூபாய் தான் கொடுக்கிறாங்க என்று சொன்னார். அதிலிருந்து நான் இதை தெரிந்து கொண்டேன். இப்படி சுயமரியாதை அழித்தவர்கள் இவர்கள், தன்மானத்தை அழித்தவர்கள் இவர்கள். இவர்கள் கொண்டு வந்த இந்த பண்பாட்டு சீரழிவு, இன்றைக்கு இத்தனை இளைஞர்கள் போதைக்கு அடிமையாக இருக்கின்றார்கள், குற்ற செயல்கள் நடைபெறுகின்றன. இதற்கெல்லாம் காரணம் யார்? இவர்கள்தான். ஐயா கருணாநிதி அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு தான் தன்னுடைய குடும்பத்திற்கு சொத்து சேர்க்க வேண்டும், ஊழல் செய்தால் தான் முடியும் என்பதற்காக, தன்னை யாரும் கேள்வி கேட்க கூடாது என்பதற்காக அத்தனை அமைச்சர்களையும் ஊழல் செய்ய அவர்களை அனுமதித்தார். எந்தெந்த இடத்தில் ஊழல் செய்யலாம், எப்படி சம்பாதிக்கலாம். அடுத்து மாவட்ட அளவுக்கு வந்தது. மாவட்ட பொறுப்பாளர்கள், உள்ளூர் பொறுப்பாளர்கள் அத்தனை பேரும் பணத்தை கொள்ளையடிப்பது, அதை பகிர்ந்து கொள்வது. யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. பொதுமக்கள் கேள்வி கேட்டால் இவர்கள் என்ன செய்கின்றார்கள்? ஒரு கிராமத்திலே ஒருவர் இதை கேள்வி கேட்டால் நாளைக்கு ஏதாவது ஒரு அரசு திட்டம் வந்தால் அவரை ஒதுக்கி விடுவது, அவருக்கு அந்த அரசு நல திட்டத்தை கொடுக்கிறது கிடையாது. அது பேர் விட்டு போச்சுப்பா, பொய். இப்படி அந்த மக்களை அடிமைகளாக வைத்திருக்கிறார்கள், பேச பயப்படுகிறார்கள். இங்கே ஜனநாயகம் நடக்கிறது. அதை மீறி கேட்டால் அவனை அடிப்பது, உதைப்பது, அவன் மேல் பொய் வழக்கு போடுவது. இப்படி அத்தனை சீரழிவுகளுக்கு காரணம் ஐயா கருணாநிதி அவர்கள் முதல்வரான பிறகு அவருடைய திராவிட முன்னேற்ற கழகம், அதையொட்டி அதை ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு வலை பின்னலை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஊருக்கு 100 பேர் அவங்க குடும்பம் சம்பாதிக்கணும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பொதுமக்கள் பயப்படுகின்றார்கள், கேள்வி கேட்க பயப்படுகின்றார்கள். காவல்துறை அதிகாரிகளுக்கே பாதுகாப்பு இல்லை. மணல் கொள்ளையை தடுக்க சென்ற வட்டாட்சியர் லாரி ஏற்றி கொல்லப்படுகிறார். சமீபத்திலே இந்த கஞ்சாவை ஏற்று பேசிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் சேலத்திற்கு அருகிலே கொலை செய்யப்பட்டார். ஜனநாயகம் கிடையாது, பேச முடியாது. இத்தனை சீரழிவுகளுக்கு காரணமான மனிதர் என்பதால் தான் அவரை நாங்கள் திரும்ப திரும்ப தாக்குகிறோம். ஏனென்றால் ஒரு சமூகம் தன்னுடைய தவறை புரிந்து கொண்டால் தான் அதிலிருந்து மீள முடியும். இப்படிப்பட்டவரை ஆட்சியில் அமர்த்தியது, அவருடைய குடும்பத்தையே திரும்ப திரும்ப நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய தவறான செயல் என்பதை மக்களுக்கு சுட்டிக்காட்டுவதற்காகத்தான் நாம் பேசுகிறோம். இந்த கூட்டத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அறிவார்ந்த பெருமக்கள் இதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த மருத்துவர் பேசுகிறாரே, இவர் உண்மையா பொய்யா? நீங்கள் வீட்டுக்கு சென்று தூங்குவதற்கு முன்னால் சற்று யோசித்து பாருங்கள். நான் சொல்வது உண்மை என்றால் இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதனால்தான் நாங்கள் தாக்குகிறோம். தவறை திருத்திக் கொள்ளாத ஒரு சமூகம் வாழ முடியாது. அடுத்த தலைமுறை இந்த மண்ணிலே நல்ல கல்வியோடு, வேலை வாய்ப்போடு, பொருளாதாரத்தோடு, சுற்றுச்சூழல் சீர்கேடு இல்லாமல் குடிக்க நல்ல நீர், சுவாசிக்க நல்ல காற்று, வேலை வாய்ப்பு, இது எல்லாம் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த திராவிட கட்சிகளை அரசியலிருந்து நீங்கள் அப்புறப்படுத்த வேண்டும்.
இல்லை என்றால் உங்களுக்கு வாழ்வு இல்லை. அதனால்தான் செந்தமிழன் சீமான் சொல்கிறார், அரசியல்வாதி அடுத்த தேர்தலை பற்றி சிந்திப்பான், ஆனால் ஒரு நாட்டு பற்றாளன் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பான். அப்படித்தான் நாம் தமிழர் கட்சி சிந்திக்கிறது. நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களியுங்கள், நாளைய தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள் என்று சொல்வது இந்த பொருளின் அடிப்படையில் தான். இதை இங்கு வந்திருக்கும் இந்த பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கும் பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே ஒரு குற்ற செயல் நடந்திருக்கின்றது. 4 பேர் குற்றம் செய்ததாக காவல்துறை சொல்கிறது. அந்த காவல்துறை கொடுத்திருக்கும் அறிக்கையின்படியே செய்தித்தாளை நான் படித்தேன், இவர்கள் எல்லாம் கஞ்சா போதையில் இருந்தார்கள் என்று. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல் என்கிறார் நமது வள்ளுவ பேராசான். இந்த நோயின் காரணம் என்ன? இந்த தமிழ்நாடு முழுக்க பரவி இருக்கின்ற போதை கலாச்சாரம். இந்த குற்ற செயல் அந்த ஒரு தனி மனிதனின் காம உணர்வினால் ஏற்பட்டது, ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் உள்ளபடியே ஒருவன் இப்படிப்பட்ட குற்ற செயலை செய்வதற்கு முன்னால் அவனுடைய மனசாட்சி தடுக்க முயற்சிக்கும். நாளை இந்த சமூகம் உன்னை அவதூறாக பேசுமே, உன்னுடைய குடும்பத்தை பேசுமே, நீ செய்யாதே என்று நிச்சயமாக அந்த மனசாட்சி தடுக்கும். அந்த மனசாட்சியின் குரலை அழுத்தி இவனை இந்த கொடூர செயலை செய்ய செய்தது இந்த கஞ்சா என்கிற போதை. கஞ்சா என்கிற போதை புள்ளி விவரங்கள் சொல்கின்றன. 3 மாவட்டங்களிலே மாணவர்களே நடத்தப்பட்ட ஒரு கள ஆய்வு சொல்கிறது, இது 2022 கள ஆய்வு. பள்ளி மாணவர்களிலே சிறார்களிலே 109 பேர் போதைப் பொருட்களை பயன்படுத்துகின்றார்கள். இதற்காக இந்த தமிழ்நாடு அரசு வெட்கப்பட வேண்டாமா? இதற்காக வருந்த வேண்டாமா? வழிப்பறி, கொள்ளை, பாலியல் வன்புணர்வு ஈடுபடுகின்ற சிறார்களிலே 187 பேர் போதையை பயன்படுத்தித்தான் இதை செய்கிறார்கள் என்று இன்னொரு ஆய்வு சொல்கிறது. இந்திய நாட்டின் தேசிய குற்றப்பதிவு ஆணையம் சொல்கிறது, 2 மணி நேரத்திற்கு தமிழ்நாட்டிலே 2 மணி நேரத்திற்கு ஒரு பெண் பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்படுகிறார். இது நாங்கள் சொல்வதல்ல, ஒன்றிய அரசின் குற்ற ஆவண மையம் சொல்கின்றது. அப்படி என்றால் ஒரு நாளைக்கு 12 பெண்கள், ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 4000 பெண்கள். எனவே இது பாப்பா நாட்டிலே மட்டும்தான் நடந்து இருக்கிறது என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள், தமிழ்நாடு முழுக்க நடக்கிறது. இதற்கு காரணம் என்ன? சமீபத்தில் செய்தித்தாள்கள் படித்திருக்கின்றோம். சென்னையிலே ஜாபர் சாதிக், ராமநாதபுரத்தில் இப்ராஹிம், இவர்களெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள். அந்த கட்சியின் தலைவர்களோடு புகைப்படம் எடுத்துக் கொண்டவர்கள். 3000 கோடிக்கு மேல் ஜாபர் சாதிக் போதை மருந்து புழக்கத்திற்கு காரணமானவர் என்று இந்த பத்திரிகை செய்திகள் சொல்கின்றன. ராமநாதபுரத்திலே கைது செய்யப்பட்டவரும் அப்படித்தான். இதிலிருந்து மக்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? இப்படிப்பட்ட குற்ற செயல்கள் அரசியல் ஆதரவுடன் தான் நடக்கிறது. இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இல்லைன்னா எப்படி இவ்வளவு துணிச்சலா பண்ணுவாங்க? இந்த குற்ற செயலை விடுங்க. இன்னைக்கு மக்கள் என்ன நினைக்கிறாங்க? இந்த தவறு செய்பவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? நாங்க ஏதோ வேணாலும் பண்ணலையா, கொலை செய்யலாம், கொள்ளையடிக்கலாம், எல்லாம் செய்யலாம், ஆனா நம்ம கையிலே பணம் இருந்தால் நாம் இதிலிருந்து தப்பித்து விடலாம் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது. ஒரு அரசியல் பின்புலம் இருந்தால் அந்த மாவட்டத்தின் பொறுப்பாளர் காவல் நிலையத்தோடு பேசுகிறார், இவன் நம்பால விட்டுருங்க. என்ன செய்வார் அந்த காவல்துறை அதிகாரி? மறுத்தால் அவர் பணியிட மாற்றம் செய்யப்படுவார். இது நடந்ததா இல்லையா? கள்ளக்குறிச்சியில் அந்த கள்ளத்தாரையும் பெருகெடுத்து ஓடிய பொழுது இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் அங்கே இருந்த ஒரு நேர்மையான காவல்துறை அதிகாரி தானே பணி மாறுதல் பெற்று சென்று விட்டார். இதை நாம் செய்தித்தாளில் படித்தோம். நல்ல காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள், ஆனால் ஆளுங்கட்சியின் ஆதரவு அவர்களுக்கு இல்லை. அது எந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, அவர்கள் பணிமாறுதல் செய்யப்படுவார்கள், அவருடைய குடும்பத்திற்கு நெருக்கடி கொடுக்கப்படும். எனவே அவர்கள் தானே பணிமாறுதல் வாங்கிக் கொண்டு சென்று விடுகின்றார்கள். எனவே இந்த குற்ற செயல்களை இப்பொழுது இருக்கின்ற அரசு, ஆண்ட அரசும் சரி, ஆளும் அரசும் சரி, இவர்கள் நிச்சயமாக இதை சரி செய்ய மாட்டார்கள். அதற்கு வழியே கிடையாது. ஏனென்றால் ஒவ்வொரு குடிமகனுக்கும் தெரியும், தெருவுக்கு தெருவு கஞ்சா விக்குது, பள்ளிக்கூடத்துக்கு அருகிலே விக்குது. இது காவல்துறைக்கு தெரியாதா? காவல்துறைக்கு தெரியும். அவர்கள் இதை தடுக்காமல் இருக்கிறார்கள் என்பது ஒவ்வொரு குடிமகனுக்கும் தெரியும். தேநீர் நிலையங்களிலே,
மக்கள் கூடும் இடங்களிலே பேசிக் கொள்கிறார்கள். ஆனால் வெளிப்படையாக அவர்களால் பேச முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு எதிராக இந்த அரசு அதிகாரம் பயன்படுத்தப்பட்டு பொய் வழக்குகள் புனையப்படுகின்றன. ஒரு மாணவர்கள் இந்த சமூக விழிப்புணர்வில் ஈடுபட்டால் காவல்துறை வீட்டுக்கு வந்து மிரட்டுகிறது. உங்க பையன் நாம் தமிழ் கட்சியில சேர்ந்தா அவனுக்கு பாஸ்போர்ட் கிடைக்காது, வெளிநாடு போக முடியாது, வேலை வாய்ப்பு கிடைக்காது. இதைத்தானே இந்த காவல்துறை செய்கிறது. காவல்துறை ஒரு முதல்வர் வந்தால், பிரதமர் வந்தால் ஆயிரக்கணக்கிலே சாலையில் நிறுத்தப்படுகின்றார்கள். ஒரு ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களுக்கு துப்பாக்கி பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது. காவல்துறை என்ன செய்ய வேண்டும்? ஆம்ஸ்ட்ராங் கொலை பற்றி இங்கே பேசினார்கள். உளவுத்துறை எதற்கு இருக்கின்றது? இன்றைக்கு உளவுத்துறை சொல்கிறது நாங்கள் 2 முறை அவரை எச்சரித்தோம் என்று சொல்கிறது. அப்படி என்றால் உளவுத்துறைக்கு தெரிந்திருக்கிறது ஆம்ஸ்ட்ராங் என்பவர் கொல்லப்பட போகின்றார் என்பது தெரிந்திருக்கிறது. அப்படியானால் அவரோடு யார் பகையாளிகள், யார் இந்த குற்றச்செயலில் ஈடுபடுவார்கள் என்பதை இந்த உளவுத்துறையால் கண்டுபிடிக்க முடியாதா? கண்டுபிடித்து இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கின்ற அந்த குற்றவாளிகளை, அவருடைய நடவடிக்கைகளை காவல்துறை கண்காணித்திருந்தால் பட்டப்பகலிலே மாலை ஒரு தேசிய கட்சியின் தலைவரை கொல்லுகின்ற தைரியம் அவர்களுக்கு வந்திருக்குமா? அதை செய்கிறதா இந்த உளவுத்துறை? இந்த உளவுத்துறை செய்வது என்ன? எதிர்கட்சிகளை உளவு பார்ப்பது. அந்த கட்சியில் ஏதாவது பிணக்கு இருக்கிறதா? அதை வைத்து அந்த கட்சியை உடைப்போமா? யாராவது மௌனவிலே பதிவு போட்டார்களா? அவர்கள் மீது வழக்கு போடுவோமா? இதுவா நீங்கள் செய்ய வேண்டிய வேலை? நீங்கள் உங்களுக்கு ஊதியம் அளிக்கின்ற, வரியை கட்டுகின்ற பொதுமக்களை காப்பாற்ற வேலை செய்கின்றீர்களா, இல்லை ஆளுங்கட்சியின் அடியாட்களாக செயல்படுகின்றீர்களா என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். மனசாட்சியோடு செயல்படுங்கள். இதுதான் நாங்கள் காவல்துறைக்கு வைக்கின்ற கோரிக்கை. எனவே பொதுமக்களுக்கு நான் சொல்ல விரும்புவது, இவர்கள் நிச்சயமாக மாற மாட்டார்கள். வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. எனவே அவருடைய கட்சியாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஓட்டுக்கு பணம் கொடுக்கணும், பணத்துக்கு எங்க போறது? எப்படியா சம்பாரி, கான்ட்ராக்ட்ல சம்பாரி, போதை மருந்து கடத்தி சம்பாரி, எனக்கு நிதியை கொடு, நான் 1000-2000 பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கிக்கிறேன். எனவே அவருடைய அடிப்படையே தவறுதான். தவறான செயல்களின் மூலம் தான் கட்சியை நடத்துகிறார்கள். இவர்கள் திருந்த மாட்டார்கள். பொதுமக்கள் செய்ய வேண்டியது என்ன? நீங்கள் இங்கே குற்றத்தை சொல்வதற்கு அச்சப்படுகின்றீர்கள். அது நியாயமானது. என்றால் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இது பேருக்குத்தான் ஜனநாயகம். உண்மையில் இங்கே எந்த உரிமையும் கிடையாது. அரசமைப்பு சட்டத்திலே பேச்சுரிமை, கருத்துரிமை, கூட்டம் கூடும் உரிமை எல்லாம் இருக்கு. ஆனா அதுல ஒரு இக்க வச்சிருக்கிறான். என்னன்னா, பொது அமைதி குந்தகம் விளையாமல் நடக்க வேண்டும். அதை வைத்து அத்தனை உரிமை போராட்டங்களையும் இவர்கள் தடுத்து நிறுத்துகின்றார்கள். சரி, என்னதான் செய்யறது? இப்படியே இருந்து அழியறதா? உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு. தேர்தல் வருகின்றது. தேர்தலிலே நீங்கள் யாருக்கு வாக்களிக்கிறீர்கள் என்பது யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அங்கே உங்களுடைய முடிவை அங்கே சொல்லுங்கள். இந்த ஊழல் கட்சிகளின், இந்த திராவிட கட்சிகளின் தமிழனின் மொழியை, பண்பாட்டை, பொருளாதாரத்தை, வேலை வாய்ப்பை, இயற்கை வளங்களை அழித்துக் கொண்டிருக்கும் இந்த திராவிட கட்சிகளை நீங்கள் தண்டிக்க விரும்பினால் அவருடைய உயிர் வாக்கிலே தான் இருக்கிறது. அந்த வாக்கு சாவடியிலே வாக்களிக்கும் பொழுது நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களியுங்கள். அப்படியானால் தான் தேசிய தலைவர் அமைத்த அந்த ஒரு கனவு தேசத்தை எங்கள் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களின் தலைமையிலே நாங்கள் அமைப்போம். இவங்களால எல்லாம் செய்ய முடியல, நீங்க மட்டும் செஞ்சு கிழிச்சிருவீங்களா? எல்லாம் சொல்றாங்க. ஏனென்றால் எங்களிடம் ஒரு வரைவு திட்டம் இருக்கிறது. அதுல அத்தனை திட்டங்களை செந்தமிழன் சீமான் சொல்கிறார். இயற்கை வளங்களை எப்படி காப்பாற்றுவது, தற்சார்பு பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்துவது, நாங்கள் மாட்டுப் பண்ணைகளை அமைப்போம் என்று சொன்னார். உடனே இந்த திராவிட கட்சிகள்லாம் மாடு மேய்க்க சொல்றாரியா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு ஆந்திராவில் இருந்து தமிழ்நாடு பாலை இறக்குமதி செய்கின்றது. அங்கே மாட்டுப் பண்ணைகள் அமைத்துத்தான் செய்கின்றார்கள். சமீபத்திலே திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரே சொல்கிறார், நாங்கள் மாட்டுப் பண்ணைகளை அமைக்க போகின்றோம் என்று. சீமான் சொன்னா அது தப்பு, நீங்க செய்யறீங்க. இன்றைக்கு சீமான் செய்வது ஒவ்வொன்றையும் நீங்கள் செய்கின்ற கட்டாயத்திலே தள்ளப்பட்டிருக்கின்றீர்கள். பண்பாட்டு புரட்சி என்கின்ற வகையிலே திருமுருக பெருவிழாவை செந்தமிழன் சீமான் எடுத்தார். இன்றைக்கு திமுக அரசு முருகன் மாநாடு நடத்துதான். முருகன் மாநாடு இத்தனை வருஷம் என்னையா பண்ணீங்க? சீமான் பேசிய பிறகு வேற வழி இல்லாம ஒரு ஊடகவியல் ஒருவர் இருக்கிறார், ஜென் ராம் என்று. அவருடைய
அந்த நிகழ்ச்சி ஒன்றை நான் பார்த்தேன். அதுல ஒரு சூட்சுமத்தை அவர் சொன்னார். நம்ம தம்பிகள் அதை புரிஞ்சுக்கணும். அவர் சொன்னாரு, தமிழ் தேசியம் எப்படி வளர்ந்து கொண்டிருக்கின்றது, திராவிடம் அது எப்படி சமாளிக்கும் என்று கேட்டார்கள். அதற்கு அந்த ஜென்ராம் சொல்றாரு, திராவிடம் அதிலெல்லாம் கரை கண்டது. தமிழ் தேசிய கட்சிகள் வைக்கின்ற கோரிக்கைகளை திராவிடம் தின்று சீரணித்து அது நிலைத்து நிற்கும் என்று சொன்னார். கவனித்துக் கொள்ளுங்கள். நாம் வைக்கின்ற கோரிக்கைகளை அவர்கள் செய்வது போல ஒரு பாசாங்கு. அப்படித்தான் தமிழிலே வழிபாடு செய்கிறோம் என்று சொன்னார்கள். 47 கோயில்ல மட்டும் வழிபாடு. அது என்ன, அவர் அர்ச்சகரங்க இருக்க மாட்டாரா, தொலைபேசி இருக்குமா, நம்ம தொலைபேசி பண்ணி கூப்பிடணுமா? ஆனா பெருசா விளம்பரம், நாங்கள் தமிழிலே வழிபாடு கொண்டு வந்தோம். இப்படி செய்ததை போல காட்டுவது, செய்ததை போல காட்டுவது, ஆனால் செய்வது இல்லை. இதுதான் அந்த திராவிட சதி. இன்றைக்கு திருமுருக பெருவாளை நாம் செய்தோம், அவர்களை செய்கின்றார்கள். ஆனா ஒரு வருஷம் செஞ்சுட்டு விட்டுருவாங்க, மக்கள் மறந்துடுவாங்க, அவ்வளவுதான். எப்படி ஆலய வழிபாட்டை சொல்லி ஏமாற்றுகிறார்களோ, திமுகவில் 1 கோடி உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சென்று இந்த கோயிலுக்கு சென்று நாங்கள் தமிழில் தான் வழிபாடு செய்வோம் என்று சொன்னால் அந்த அர்ச்சகர் செய்யாமல் இருப்பாரா? நான் ஒரு நாள் மன்னார்குடி கோயிலுக்கு போனேன். என்னுடைய மகள் மருமகனை அழைச்சிட்டு போனேன். அவர் அர்ச்சகர் சிகிச்சைக்கு வந்திருக்கிறார், தெரியும். நான் ஒண்ணுமே சொல்லலைங்க. நான் போய் நின்று என்ன பார்த்தாரு, 4000 திவ்ய பிரபந்த பாட ஆரம்பிச்சாரு. சமஸ்கிருதம் இல்ல, தமிழ் இல்லாமல் நமது கடவுளா, தமிழ் தான் கடவுள், நமது கடவுள் எல்லாம் தமிழ் பற்றாளர்கள் என்று சொல்றாருங்க. அவரு சொல்றாரு. அப்ப இதை மாற்ற முடியாதா? எங்கள்கிட்ட எவ்வளவு, இந்த பாருங்க எவ்வளவு பேர் தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க, 30 லட்சம் பேர் தான் எங்களுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு 1 கோடி உறுப்பினர் சொல்றீங்களே, உள்ளபடியே உங்களுக்கு நோக்கம் இருந்தால், தமிழை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கம் இருந்தால் உங்கள் கட்சி உறுப்பினர்களை தமிழில் வழிபாடு செய்ய சொல்லலாமே. உங்களுக்கு நோக்கம் கிடையாது. செந்தமிழன் சீமான் அவர்கள் சொல்வதை போல நாங்கள் வாழ வேண்டும் என்று நீங்கள் விரும்புபவர்கள் அல்ல, எங்களை ஆள வேண்டும் என்று விரும்புபவர்கள். நீங்க செய்ய மாட்டீங்க, செய்ய மாட்டீங்க. நீங்கள் சூதாளர்கள், வஞ்சனையாளர்கள். தமிழர்கள் புரிந்து கொள்ள தொடங்கி விட்டார்கள். இனிமேல் உங்களுடைய பாச்சா செந்தமிழன் சீமானிடம் பலிக்காது. இப்படிலாம் ஏமாற்ற முடியாது, தின்னு சீரணிக்க முடியாது. இதுக்கு மேல அடுத்த கோரிக்கை வைப்போம், நீங்க செய்ய முடியாது, செய்ய முடியாது. எனவே நான் பொதுமக்களை கேட்டுக்கொள்வது, நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களியுங்கள், அதை விட்டால் வேற இதுவே கிடையாது. செந்தமிழன் சீமான் ஒரு முறை சொன்னார், இந்த நாட்டிலே அரசுக்கு எதிராக வயிற்றில் இருக்கின்ற ஒரு கரு சிந்தித்தால் கூட கருவிலே அது அழிக்கப்படும் என்று சொன்னார். உண்மை, உண்மை. அப்படிப்பட்ட அடக்குமுறை நிலவுகின்ற நாட்டில் நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு தேர்தல், வேற வழியே கிடையாது. எனவே தேர்தல் வரும்போது நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களியுங்கள். எங்களால் செய்ய முடியாது என்று நினைக்காதீர்கள். சிங்கப்பூரிலே இப்படி எல்லாம் ஒரு குற்ற செயல் செய்ய முடியுமா? முடியுமா? அந்த நாட்டிலே சாத்தியமானது, ஏன் இங்கே சாத்தியமாகாது? உங்களுக்கு நோக்கம் இல்லை, எங்களுக்கு நோக்கம் இருக்கிறது. செந்தமிழன் சீமானுக்கு நோக்கம் இருக்கிறது. அவருடைய தம்பிகளுக்கு, தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் பிள்ளைகளுக்கு அந்த நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை நாங்கள் நிச்சயமாக உறுதியாக நிறைவேற்றுவோம். எப்படி செய்வோம்? காவல்துறையிலே உள்ள நல்லவர்களை, நேர்மையாளர்களை நாங்கள் ஊக்குவிப்போம். உயர் பதவிகளிலே அவர்களை அமர்த்துவோம். காவல்துறையில் இருக்கின்ற கருப்பு ஆடுகளை, வயலிலே களைகளை பிடுங்கி எறிவதை போல அவர்களை ஒன்றுமில்லாத வேலைக்கு அனுப்புவோம். அவருடைய குற்றம் செய்தால் அந்த குற்றத்தை நிரூபித்து வேலையை விட்டு வீட்டுக்கு அனுப்புவோம். இந்த நாடு முற்றிலும் சீர்கட்டு போய்விடவில்லை. இதோ இத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறார்கள். 30 லட்சம் பேர் இந்த திராவிட கட்சிகளின் காசு கொடுக்கின்ற காசை வாங்காமல் மான தமிழ் மக்களாக எங்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். இன்னும் இந்த நாட்டிலே நேர்மை இருக்கிறது, அறம் இருக்கிறது. அந்த நேர்மையான அறமான காவல்துறை அதிகாரிகளை நாங்கள் மேலே கொண்டு வருவோம். அவருடைய கட்டுப்பாட்டிலே மீதி பேரை கொண்டு வருவோம். செந்தமிழன் சீமான் சொல்வதை போல கண்காணிப்பு கேமராக்களை பொருத்துவோம், உரிய தண்டனைகளை வழங்குவோம். தம்பி ஹுமாயூன் கபீர் சொன்னதை போல மரண தண்டனைக்கு எதிரானவர்கள் நாங்கள். ஆனால் சிங்கப்பூரிலே ஆயுள் முழுக்க சிறையில் இருக்கணும், மரண தண்டனை வேண்டாம். மரண தண்டனைக்கு நாங்கள் எதிரானவர்கள். நீ வெளியிலே வர முடியாது, உயிர் போற வரைக்கும் ஜெயிலில் இருக்க வேண்டியதுதான். இப்படிப்பட்ட கடும் தண்டனைகளை குற்றவாளிகளுக்கு நாங்கள் கொடுப்போம். காவல்துறையை சீர்படுத்துவோம். ஏனென்றால் காவல்துறையில் இருப்பவர்கள், அவர்கள் படுகின்ற பாடை எங்களுடைய செந்தமிழன் சீமான் அவர்கள் உணர்ந்திருக்கின்றார். பல கூட்டங்களிலே அவர் பேசுவதை கேட்டிருப்பீர்கள். பணி சுமை அதிகரித்து விட்டது. அவர்களுக்கு வாராந்திர ஓய்வு கிடையாது. நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால்
காவலர்களின் எண்ணிக்கை அதிகப்படுத்துவோம். அவர்களுக்கு ஓய்வே கிடையாது, ராப்பகலா வேலை பார்க்கிறாங்க, ராப்பகலா வேலை பார்க்கிறாங்க. அவர்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்துவோம். வாராந்திர ஓய்வு கொடுப்போம். அவர்கள் கையூட்டு பெறாத சூழலை உருவாக்குவோம். அவர்களுக்கு உரிய சம்பளத்தை வழங்குவோம். இதெல்லாம் கற்பனை. இன்னைக்கே தமிழ்நாடு 3 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி கடன்ல இருக்கு, சீமான் எப்படி பண்ணி கிழிப்பாரு அப்படின்னு எல்லாம் கேட்கிறாங்க. எங்களிடம் சிறந்த பொருளாதார திட்டம் இருக்கிறது. தற்சார்பு பொருளாதாரத்தின் மூலம் கடனிலே இருக்கின்ற தமிழ்நாடு அரசின் வருவாயை நாங்கள் உபரிக்கு கொண்டு வருவோம். அந்த பணத்திலே காவலர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, மருத்துவர்களுக்கு உயர்ந்தபட்ச ஊதியத்தை நாங்கள் வழங்குவோம். அவர்கள் கையூட்டு பெறாத சூழலை உருவாக்குவோம். நிச்சயமாக இதை செய்து காண்பிப்போம். செந்தமனன் சீமான் சொல்வார், சாதிக்க முடியாதது என்று எல்லோரும் சொல்வதை சாதிப்பவன் தான் சாதிப்பவன் என்று சொல்லுவார். அப்படி சாதிப்பவர்களா நாங்கள் இருக்கிறோம். எனவே நிச்சயமாக உறுதியாக நாம் தமிழர் ஆட்சி இதை நிறைவேற்றும் என்று கூறி மீண்டும் இந்த கோரிக்கையை காவல்துறைக்கும் தமிழக அரசுக்கு முன்வைத்து என்னுடைய உரை முடிக்கின்றேன். இந்த குற்றவாளிகள் மீது கடுமையான தண்டனை கொடுக்கின்ற அளவுக்கு விசாரணையை உடனடியாக விரைவாக நடத்தி முடிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறோம். வாக்காளர்களுக்கு நாங்கள் வைக்கும் கோரிக்கை, இதிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டுமானால், அடுத்த தலைமுறை இந்த மண்ணிலே பாதுகாப்புடன் வாழ வேண்டுமானால் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களியுங்கள். நாளைய தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள். தமிழ்த்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.